வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதற்கமைய அவர் முதலாவதிலே மகசின் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். அதுக்கு பிறகு கண்டி போகம்பரை சிறைச்சாலையிலே அவர் தடுத்து வைக்கப்பட்டார். தற்பொழுது வெளிச்சரை சிறைச்சாலையிலே ஒரு சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படாத ஒரு பெருங்குற்றங்களை இழைத்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சிறைக்கூடத்திலே அவர் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த விடயங்களை சுட்டிக்காட்டி எங்களுடைய கௌரவ தலைவர் கடந்த 5-6 நாட்களாக உணவு தவிப்பினை மேற்கொண்டு தன்னுடைய உடல்நிலை நலிவுற்ற நிலையில் வெளிச்சரை வைத்தியசாலையிலே அவர் சிகிச்சை பெற்று வருவதாக நாங்கள் அறிகின்றோம். இன்றும் கூட அவர் உண்ணா நோன்பினை கடைபிடித்திருக்கின்றார். எனவே நாங்கள் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றோம். இந்த அரசாங்கத்தினுடைய கௌரவமான அத்தனை செயற்பாடுகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக நாங்கள் கௌரவத்தோடு மதிக்கின்ற அதே நேரம் சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாமல் இருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ தலைவருக்கு ஒரு சாதாரண கைதிக்கு வழங்கப்படக்கூடிய அத்தனை விடயங்களையும் சிறைச்சாலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என இந்த நேரத்திலே மட்டக்களப்பு மக்களாகி நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு கடந்த காலங்களிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அரசாங்கங்களோடு முதலமைச்சராக இந்த மண்ணினுடைய பிரதி அமைச்சராக ராஜாங்க அமைச்சராக இருந்து பல்வேறு கணிசமான அபிவிருத்தி பணிகளை இந்த மக்களுக்காக ஆற்றிய ஒரு கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலும் அண்மையிலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 40,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 39 உறுப்பினர்களை பெற்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியையும் அவருடைய கௌரவ தலைமை சிவ சந்திரகாந்தன் அவர்களையும் இந்த மக்கள் மட்டக்களப்பு மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி இந்த உலகுக்கு வெளிப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய தலைவர் அவர் தவறிழைத்திருந்தால் அது நீதியின் பக்கம் சரியாக விசாரிக்கப்பட்டவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் இந்த மாற்றுக் கருத்துக்கும் சொல்வதற்கில்லை. ஆனால் எந்தவிதமான ஒரு வருட விசாரணைக்கு பின்னும் எந்தவிதமான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் எங்களுடைய தலைவர் சாதாரண ஒரு கைதிக்கு வழங்கப்படுகின்ற அந்த சலுகையும் கூட வழங்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மட்டக்களப்பு மக்களாகிய எங்களுக்கும் கட்சியினுடைய உறுப்பினர்களாகிய எங்களுக்கு மிக வேதனை அளிப்பதோடு இந்த நேரத்திலே நாங்கள் மிக வினயமாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய சிவ சந்திரகாந்தன் அவர்கள் உணவு தவிப்பினை மேற்கொண்டு வைத்தியசாலையில் இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம். எனவே அவருடைய அந்த நிலையினை கருத்தில் கொண்டு ஒரு சாதாரண கைதிக்கு வழங்கப்படக்கூடிய நிலைமையினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்திலே வேண்டி அதனை இந்த அரசுக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த அடையாள உண்ணா நோன்பினை இன்று நாங்கள் இந்த இடத்திலே தொடங்கி